100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், இந்த பாரத தேசத்தை மாற்றி காண்கிறேன் என்று சொன்னார். அதுபோலதான் இங்க இருக்கக்கூடிய இளைஞரை நான் பார்க்கிறேன். ஆரோக்கியம் என்றால் உன்னுடைய நுரையீரல் பாதிக்கப்படும், உன்னுடைய இதயம் பாதிக்கப்படும், சிறுநீரகம் பாதிக்கப்படும், அது மட்டுமில்ல உன்னுடைய மூளையும் பாதிக்கப்படும். அவ்வாறு உன் உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து வரும் பொழுதுதான் உன்னால் எதுவும் செய்ய முடியாத சூழல் ஏற்படும். அடுத்ததாக உன்னுடைய மனநலம் பாதிக்கப்படும். ஒரு நிலையில் இருக்காது, உன்னுடைய மனம் பல்வேறு வழிகளிலே சிந்திக்க தொடங்கிவிடும். அப்பொழுதுதான் பல வன்முறைகளுக்கு அந்த போதைப் பொருள் உனக்கு துணையாக இருக்கும். கல்வி, சரியான கல்வியை கற்றுக்கொள்ள இயலாது, அவனால் எதுவும் செய்ய இயலாது. படிக்கிற வயசுல போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டா எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். மாப்பிள்ள, இதை போட்டுக்கோ, அருமையா படிப்பேன், உனக்கு கான்சென்ட்ரேஷன் நல்லா வரும், படிப்புல கவனம் நல்லா வரும் சொல்லி ஒரு தவறான ஒரு செய்தியை உங்களிடம் கொடுத்து விட்டுதான் மறதி ஏற்பட்டுவிடும். எப்பேற்பட்ட ஒரு கொடிய விஷம் போதை. இந்த சமூகம் உன்னை தூக்கி எறிந்துவிடும். அந்த அவப்பெயர் உனக்கு தேவையா? பொருள் பயன்படுத்துவர்கள் மேல் சட்டம் பாயும். இளைஞர்கள் சமுதாயமே புறப்படு, போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்காக உன்னால் மட்டுமே முடியும் என்று நம்பு. உறக்க குரல் கொடு, போதை வேண்டாம்.